ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். என்ன பேக்கெட்டாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேருக்கு வந்து இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் நான் எடுக்கிறேன். இது வந்து சப்ஜா சீட்ஸ். எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ், சியா விதைகள்னு சொல்லுவாங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் பண்ணக்கூடியவங்க யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் இந்த சியா சீட்ஸ். இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் வேண்டாம், தண்ணியில் ஊற வச்சா போதும். ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு தண்ணியில் ஊற வச்சுட்டு வெறும் வயிற்றில் குடிக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு குழன்னு ஆகிடும். இது ரீசன்கிறேன் பார்த்தீங்களா, டீச்சர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறேன். இதெல்லாம் இது போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் இது ஊறிடும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது அதை மாதிரி சப்ஜா சீட்ஸ் மாதிரி இது உடனே ஊறிடாது, சரிங்களா? கொஞ்சம்னா ஒரு இது 10 நிமிஷம்னா அது ஒரு 15 நிமிஷம் எடுக்கும், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு. ஸோ கொள்ளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். நான் நிறைய போட்டிருக்கேன் கொள்ளு. இந்த கொல்லை கூடங்க நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குடித்தாலே போருங்க, வெறும் வயிற்றில். நம்ம வெயிட் லாஸ் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். அதாவது கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்ற பழமொழியே இருக்குது இல்லையா? இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொல்லுன்னு. நல்ல கொழுப்பு இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்லாம். அதே மாதிரி இதையும் வாரத்தில் ஒரு 3 நாள் காலையில் வெறும் வயிற்றில் இதை வந்து நம்ம வந்து வாட்டரில் ஒரு 200 ml வாட்டரில் இதை வந்து ஒரு ஸ்பூன் to 1.5 ஸ்பூன் போட்டுட்டு ஊற வச்சுட்டு நம்ம சாப்பிடலாம். இதை நம்ம வந்து எல்லா பாயசம், பால், அப்புறம் பாதாம் பிசி நீங்கள் போட்டு என்னென்ன ஜூஸ் போடுறீங்களோ அதிலலாம் இதை ஊற வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன்.